புதுச்சேரியில கடற்கரை பகுதியில காற்றின் வேகம் அதிகரிச்சிருக்கிறதுனால அலைகள் ஆக்ரோஷமா எழும்பக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கு. அதை பார்க்கலாம். தொடர்ந்து நம்மோட செய்தியாளர் எழில் இணைஞ்சிருக்காரு. எழில், தொடர்ந்து கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழல் என? வழக்கமா இந்த நாள்லாம் வார இறுதி நாள்னாலே இந்த பாண்டிச்சேரி கடற்கரை பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். ஆனா இப்ப திட்வா புயல்னால அந்த பகுதி எப்படி காட்சியளிக்கிறது? நிலவரம் என்ன எழில்? திட்வா புயல் காரணமாக கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பல்வேறு தாழ்வான சாலைகளில் மழை நீரானது தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் தேங்கி நின்ற இந்த மழை நீரை வெளியேற்றும் பணியினை, அதாவது பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மின் மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, வார இறுதி நாளான இன்று புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இன்று காலை முதலே அவர்கள் இந்த கடலை காண்பதற்காக அலையாக கூட்டமாக வந்தனர். இருந்த போதிலும் கடல் சீற்றமாக இருந்ததன் காரணமாக காலை முதலே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை போலீசார் கடற்கரை சாலையில் அனுமதிக்காமல் வெளியேற்றினர். தொடர்ச்சியாக கடந்த ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக கடல் ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது கடற்கரை சாலையில் நிற்க முடியாத அளவிற்கு இந்த காற்றானது வேகம் அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு தற்போது இந்த காற்றானது தற்போது வீசி வருகிறது. இதன் காரணமாக கடற்கரை ஓரம் அருகே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் போலீசார் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளே வராதவாறு அவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர். இருந்த போதிலும் மழை மேலும் மேலும் அதிகரித்தால் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் அவற்றை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ச்சியாக எடுத்துவிட்டு வருகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும்